சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப கோர்ட்ல பயங்கரமா இந்த ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா, மனோஜுக்கு நான் தான் எல்லாமே பண்ணுனேன். என்னோட கை காச போட்டு தான் ஷோரூமே வச்சு குடுத்தேன். இதனால மனோஜுக்கு நான் பண்ணுனதுனால நான் இப்ப கடன்காரியா நிக்கிறேன். ஆனா மனோஜ் பாருங்க ஷோரூமோட இருக்கான். அப்படின்னு நம்ம ரோகிணி பயங்கரமா நீதிபதி முன்னாடி அழுது பயங்கரமா ட்ராமா போடுறாங்க. அது மட்டும் இல்ல, நான் எல்லா உண்மையும் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு அப்படிங்கிற உண்மைய மனோஜ்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு வேறயா அழுது சாதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ரோகிணி. கிறிஸ கேட்டா மனோஜ் தான் என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஸோ இதுக்காகவே இந்த ரோகிணி கிறிஸ அழைச்சிக்கிட்டு வந்து நீதிபதி முன்னாடி பயங்கரமா ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நீதிபதி வந்து இதுக்கப்புறம் ரோகிணிக்கு தேவையான செலவு எல்லாமே மனோஜ் தான் பண்ணணும். 6 மாசம் கழிச்சு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ரோகிணிய பார்த்துக்கிற பொறுப்பு மனோஜ் தான் அப்படின்னு ஒரே போடா போட்டாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ரோகிணி அப்படியே வெளியில வந்து விஜயாவை பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சுட்டு, "பார்த்தீங்களா மனோஜ என்கிட்ட இருந்து உங்களால பிரிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுது. ஸோ இந்த பக்கம் நாளைக்கு நிச்சயதார்த்தமே என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம மனோஜ் தன்னோட அம்மா கிட்ட கேட்க, இப்பொழுதைக்கு இங்க நடந்தது எல்லாம் எதையுமே வீட்ல சொல்லக்கூடாது அப்படின்னு வேறையா சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க. கோச்சிக்கிட்டு போன ஸ்ருதியும் பெட்டி படிக்கையோட மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ இப்ப எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. நம்ம ஸ்வேதா வேறையா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபாரின்ல இருந்து அவங்க வந்துட்டாங்க. இப்பதான் ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு வரேன். ஹோட்டல்ல இருந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜ் நிச்சயதார்த்தத்தை மோதிரத்தை காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. நைட்டு ஃபுல்லா வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். விடிஞ்சு பார்த்தா காணோம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்ல, எவ்வளவும் தேடி பார்த்தும் கிடைக்கவே இல்லை. ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.